காரியம் என்ன? சமாதானத்தை கொடுக்கிற அந்த தெய்வத்தை நான் பார்த்தால் போதும். நான் ஒரு ஆயக்காரன், ஆயக்காரர்கள், வேசிகள் இவங்கெல்லாம் நரகத்துக்கு பாத்திரவான்கள் என்பது அந்த காலத்துடைய அபிப்பிராயம். ஆகவே தேவாதி தேவனாய், பெரிய தீர்க்கதரிசியாய், மேசியாய் வந்திருக்கிற இவரை நான் தொட எனக்கு அனுமதி கிடையாது, இவரோடு பேச எனக்கு யோகியதை கிடையாது. அவன் பயந்து என்ன செய்தான்? நான் தூரத்திலிருந்தே பார்த்தால் போதும். ஒரு சகோதரி என்ன செய்தார்? வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா போதும் என்றாரு. அது இவருடைய உள்ளத்திலும் கூட அதே மாதிரி தான். நான் பாவி, அவரோடு பேச எனக்கு தகுதி இல்லை, பார்த்தால் போதும். ஆனா கர்த்தர் என்ன செஞ்சார்? அவனை பார்த்தார். நீ என்ன பார்க்க நினைச்ச பத்தியா? ஆகவே நான் உன்னை பார்க்கிறேன். அது மாத்திரமல்ல, உன்னை நான் அறிந்திருக்கிறேன், உன்னுடைய வேதனைகளை அறிந்திருக்கிறேன், இந்த உலகத்தில் வாழ்ந்துள்ள அறிந்திருக்கிறேன். இறங்கி வா, இன்னைக்கு நான் உன் வீட்டுக்கு நான் போக போறேன், உன் வீட்டுக்கு நான் வரப்போறேன். எத்தனை பெரிய சந்தோஷம் தெரியுமா? ஆண்டவர் பார்க்கிறதே. அது மாத்திரமல்ல, உள்ளத்தை அறிகிறது. பார்க்க தொடங்கினாலோ பார்வையெல்லாம் பாதி மேலே அம்மா, பேச தொடங்கினாலும் கேட்கலாம் தேனம்மா, பேச தொடங்கினாலும் பேசலாம் தேனம்மா. இயேசு என்பதுமே எனக்கோ இன்பம் பிறக்குதம்மா, காசி இல்லாத போல் யாரையும் கண்டதில்லை அம்மா, காசி இல்லாத போல் யாரையும் கண்டதில்லை அம்மா. கர்த்தர் பார்க்கிற தேவன், அவர் பேசுகிற தேவன், உன் உள்ளத்தையும் வேதனைகளை அவர் அறிந்து வைத்திருக்கிறார். அடுத்தது, அவர் உன்னை ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கிறார். நீ என்ன பிரச்சனையோடு வந்திருக்கிறார், உனக்கு என்ன வேண்டும் என்பதை அவர் ஆராய்ந்து அறிந்த தேவன். ஆகவே உன் பெற்றோர்களை விட, உன் புருஷனை விட, உன்னுடைய மனைவியை விட, உன்னுடைய சகோதரர்களை விட உனக்கு என்ன தேவை என்பதை அறிந்து வைத்திருக்கிற தேவன். சரி, அவர் அந்த தேவையை பூர்த்தி செய்யணும்னாக்கா என்ன கண்டிஷன்? 1 Peter 5:7 சொல்லுது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை அவர் மேலே வைத்து விடுங்கள். நீங்க அவர் மேல அந்த பாரத்தை வைத்து விட்டா போதும், அவர் உன்னை விசாரிப்பார். உங்க குடும்பத்துல என்ன வேணும் நான் விசாரிக்கிறேன், எனக்கு சொல்லு. உங்க அப்பா அதை கண்டுக்கல, உன்னுடைய மனைவி கண்டுக்கல, உங்க அண்ணன் நான் பார்க்கல, ஆனா நான் விசாரிக்கிறேன். உன்னுடைய கவலைகளை நான் தீர்க்கிறேன், உன்னுடைய ஆபீஸ்ல உள்ள பிரச்சனையை நான் விசாரிக்கிறேன். நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன? நீயாகவே திட்டமிடாது, என்கிட்ட பொறுப்பை கொடுத்துரு, என் மேல பாரத்தை வச்சிரு, என்ன நம்பு. என்னை நம்பினவங்க இதுவரைக்கும் நான் கைவிட்டதில்லை. அப்படிதான் கர்த்தர் சொல்கிறார். இவர் உள்ளத்தை ஆராய்ந்து அறிகிற தெய்வம். உன்னுடைய பாவத்தை பார்க்கிற தேவன் மாத்திரமல்ல, நல்லா புரிந்து கொள்ளுங்கள், பாவத்தை மாத்திரம் பார்க்கிற தேவன் அல்ல, உன் வேதனைகளையும் உன் தேவைகளையும் அவர் அறிந்து வைத்திருக்கிற தேவன். ஆகவே இந்த எண்ணம் உடைய உள்ளத்துல இருக்குமானால் நீ எதை குறித்து நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. உன்னுடைய வேதனைக்கு ஒரு முடிவு உண்டு, உன்னுடைய வேதனைக்கு ஒரு முடிவு உண்டு. இதோ இந்த இயேசு அந்த வியாதிஸ்தரின் பக்கத்துல கடந்து வருகிறார். இப்ப சிலர் கேட்கலாம், 38 வருஷமா ஏன் இவர் கிரியை செய்யற? இவர் எங்க போயிருந்தார் 38 வருஷமா? ஆண்டவருக்கு தெரியாதா இத்தனை வருஷமா அவன் வேலை பண்றான்னு? ஏன் இந்த அற்புதத்தை முன்னாடியே செய்யக்கூடாது? முன்னாடியே சொன்னேன், கர்த்தருக்கு எப்பவுமே ஒரு காலம் உண்டு, ஒரு நேரம் உண்டு. அவர் இந்த வியாதியை நீட்டி வைக்கிறதுல, பிரச்சனைகள் தொடர்ந்து உனக்கு நீட்டி வைக்கிறதுல என்னமோ சில காரியங்கள் உண்டு. நீ படிக்க வேண்டிய காரியம் இருக்கலாம், அல்லது உன் மூலியமா உன் குடும்பத்துல மற்றவங்க அறிந்து கொள்ள வேண்டிய சில காரியங்கள் இருக்கலாம். வியாதி படிக்கல இருக்கிறவங்க மூலியமா வீட்டுக்குள்ளேயே சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குது. அவங்க சரி பண்றதுக்காக உன்னுடைய வியாதி இன்னும் சுகமாகாமலே இருக்குது, உன் பிரச்சனைகள் இன்னும் மாறாம இருக்குது. வீட்டுக்குள்ள இருக்கிற யாரையோ தொடர்றதுக்காக சில வேலை நீ நினைக்கலாம், நான் ரட்சிக்கப்பட்டதாச்சு, நான் மனம் திரும்பினாச்சு, எனக்கே இந்த போராட்டங்கள். புலம்பலின் புஸ்தகம் 3:33 சொல்லுது, மனப்பூர்வமாய் எந்த மனுஷனையும் கர்த்தர் சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறது இல்லை. புலம்பல் 3:28 சொல்லுது, அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று சொல்லி அவன் மௌனமாயிருக்க கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு தெரியாம உனக்கு ஒண்ணு நடக்குது. தலைமுடி விழுந்தால் கர்த்தர் அதை எண்ணி வைத்திருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுது. எத்தனை தலைமுடிகள் உண்டு என்பதை கர்த்தர் எண்ணி வைத்திருக்கிறார். அப்படின்னா இவ்வளவு பெரிய காரியங்களை கரிசனை உள்ள தேவன் உன்னை பற்றி தெரியாமலா இருக்கும்? உன் வேதனைகளை பற்றி தெரியாதா? நீ எத்தனை நாள் கஷ்டப்படுறது அவருக்கு தெரியாதா? நிச்சயமாக அவருக்கு தெரியும்.
நிச்சயமாக அவருக்கு தெரியும். அப்போ இது நீண்டு போகிறது, உன்னுடைய பிரச்சனைகள் நீண்டு போவதில்லை. ஒரு நோக்கம் உண்டு. என்ன? ஒண்ணு, நீ இன்னும் ஆழமா வரலன்னு இருக்கலாம், அல்லது உன் வீட்டுக்குள்ள இன்னும் சரிப்படுத்த வேண்டிய காரியங்கள் சரிப்படுத்தாம இருக்கலாம், அல்லது கர்த்தர் மேல வைக்கிற நம்பிக்கை இன்னும் உனக்கு சரியானபடி வராம இருக்கலாம். நீ முழு மனதோடு கூட தேடுகிற வரைக்கும் அந்த காரியங்கள் உனக்கு நடைபெறவே நடைபெறாது. நீ முழுசுமே அவரை நம்பி அவருடைய கருத்துல பொறுப்பு வச்சுக்கோ. கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு நேரம் உண்டு. இதோ 38 வருஷங்கள் வேதனையில் இருந்த இந்த வாழ்க்கையில இதோ ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் நாள் ஒன்று வரப்போகுது. மேசியாகிய இயேசு கிறிஸ்து நடந்து வருகிறார். அவனை தூரத்திலிருந்தே ஆராய்ந்தார். எல்லா வியாதியாசங்களும் உண்டு. ஆனால் தெய்வ ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிற ஒருவன் இந்த கூட்டத்தின் மத்தியில் உண்டு. அவர் 38 வருஷங்களாக வியாதி கிடக்கிறாங்க கணக்கு கூட அவர் தெரிந்து வைத்திருக்கிறார். அவர் உள்ளத்தின் ஆழத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன். அவருடைய உள்ளத்துல என்னென்னலாம் யோசனை பண்ணிருப்பான். ஒவ்வொரு முறையும் சுகம் பெற்று எழுதி போகும்போதெல்லாம் அவனுடைய மனசு வேதனைப்பட்டிருக்கும். என்னுடைய வாழ்க்கையில எனக்கு சுகம் கிடைக்காத, எல்லாரும் சுகம் பெற்று போறாங்க. எனக்கு எழுந்திருக்க முடியுமானாக்கா நான் கூட எழுந்திரிச்சு ஓடி போய் நான் தண்ணியில விழுந்துருவேன். செத்து போனா கூட பரவாயில்ல விழுந்துருவேன். ஆனா என்னால எழுந்திரிக்க முடியாது, என்னால கை ஆட்ட முடியாது, என்னுடைய கரங்களை ஆட்ட முடியாது, கால்கள் ஆட்ட முடியாது. 38 வருஷங்களாய் பிளாட்டாக படுத்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் அப்படி வேதனையை கண்டு அவன் அருகே வந்தார். கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்கிறார் பாருங்க. இந்த கேள்வியை சில சொல்லுவாங்க முட்டாள்தனமான கேள்வி. முட்டாள்தனமான கேள்வி. என்ன கேட்கிறாரு? ஆமா, நீ சொஸ்தம் ஆகணும்னு சொல்லி நீ விரும்புறியாப்பா? 38 வருஷமா காத்திருக்கிறானே, அவன் விரும்பாம இருப்பான். ஆண்டவர் ஏன் இந்த கேள்வி கேட்கிறார்? எதுக்காக அவன் சொந்தமாக வேணும் விரும்புறியான்னு கேட்கிறார். சிலருடைய எண்ணங்களை புரிஞ்சுதான் ஆண்டவர் அப்படி கேட்கிறார். சிலருக்கு சொந்தமாக விரும்புறது உங்களுக்கு தெரியுமா? என்னங்க அப்படி கூட இருக்காங்களா? இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில், இந்தியாவில், சவுத் இந்தியாவில் தமிழர்கள் வாழ்கின்ற பகுதியில் ஒரு புதிய அரசாங்கம் வந்துச்சு. அப்போ பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு திட்டம் என்று சொல்லி ரோட்ல இருக்கிற பிச்சைக்காரங்க, குஷ்டரோகி எல்லாரையுமே பிடிச்சு கவர்மெண்ட் அவங்களுக்கு பெட் வசதி எல்லாம் கொடுத்து, சாப்பாடு கொடுத்து, மருந்து கொடுத்து, ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்களுக்கு மறுவாழ்வு திட்டம் என்று சொல்லி கவர்மெண்டே ஆங்காங்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டுக்கும் 2-3 ஆஸ்பத்திரிகளை தங்கும் இல்லங்கள் எல்லாம் ஏற்பாடு செஞ்சாங்க. இலவசமா சாப்பாடு. நீ ஏன் அங்க இங்க போய் பிச்சை எடுத்து தெரியல? உனக்கு வேளாண்மைக்கு சாப்பாடு கிடைக்கும். இங்கே அது மாத்திரம் அல்ல, உன் சரீரத்துல குஷ்டரோகம், அது வியாதி, இதுக்கு இலவசமா ட்ரீட்மெண்ட் உன் பெட்டுக்க வந்து டாக்டர் கொடுப்பாங்க. நீ ரோடுக்கு போய் பிச்சை எடுக்க கூடாது. இப்படி ஒரு திட்டத்தை ஒரு அரசாங்கம் கொண்டு வந்துச்சு. அருமையான ஒரு திட்டம். அப்படிப்பட்ட ஒரு மறுவாழ்வு திட்டத்துல என்னுடைய மனைவிக்கு அங்க டிரான்ஸ்பர் கிடைச்சது. அப்போ சில சங்கதிகளை என்கிட்ட வந்து சொன்னாங்க, பாருங்க என்ன அநியாயம், இந்த மறுவாழ்வு திட்டத்தில் இருக்கிற அந்த பிச்சைக்காரங்க, அந்த குஷ்டரோகிங்க, அவங்களுக்கு கவர்மெண்ட் இவ்வளவு கொடுக்குது, ஆனா அவங்க எவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்காங்க தெரியுமா? நடந்த விஷயத்த சொன்னாங்க. என்ன தெரியுமா? வாரம் ஒரு தடவை அந்த பிச்சைக்காரங்க எல்லாம் டெஸ்ட் பண்ணி, செக்அப் பண்ணி, மருந்துகள் அவங்களுக்கு எல்லாம் அப்ளை பண்ணி கையில மருந்து கொடுப்பாங்க. அதை 2-3 பொட்டலம் கொடுப்பாங்க பிளாஸ்டிக் பேப்பர்ல. இது வந்து காலை ஒரு வேளை, ராத்திரி ஒரு வேளை. இது வந்து டானிக் மாத்திரை, இது வந்து அந்த குஷ்டரோகத்தை சுகமாக்குற மாத்திரை. இப்படி பிரிச்சு கொடுப்பாங்க. ஒரு வாரத்துக்கு பெரிய பெரிய பொட்டலமா இருக்கும். அவ்வளவு நல்ல காஸ்ட்லி ட்ரக்ஸ். அதெல்லாம் எடுத்து வாங்கி வச்சுட்டு ஒவ்வொருத்தனா பேரை கூப்பிட்டு இது உனக்கு 1 வாரம் மருந்து, இது உனக்கு 1 வாரம் மருந்து ஒவ்வொருத்தரும் கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. டாக்டர்களும் நர்சஸ் எல்லாம் அந்தாண்ட போன உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அதெல்லாம் அந்த மாத்திரை மருந்தெல்லாம் எடுத்து கக்கூசுல கொண்டு போய் போட்டு தண்ணி ஊற்றி அடிச்சு விட்டுருவாங்க. என்ன பைத்தியக்கார தவிர இது? ஏன் இந்த மருந்து அவங்க சாப்பிட்டா என்ன? இது அவங்க விலை கொடுத்து வாங்க முடியுமா? ஒரு நாள் முடியாது. இவ்வளவு இலவசமா கவர்மெண்ட் செய்யும் போது ஏன் அதை பயன்படுத்தல? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இது பயன்படுத்தி இந்த குஷ்டரோகம் சுகம் ஆயிடுச்சுன்னா பிச்சை எடுக்க முடியாது. ஏன்னா மற்ற வேலையில விட பிச்சையில தான் ரொம்ப இன்கமே இருக்குது. உங்களுக்கு தெரியுமா? ஆமா, எங்க ஊர்ல ஒருத்தன் பிச்சைக்காரன் வட்டிக்கு பணம் போடுறான். உங்களுக்கு தெரியாது? வியாபாரிகள்லாம் சில சமயத்துல பேங்க்ல போய் பணம் எடுக்க முடியும்னா அவங்க தான் போவாங்க. அவன் வட்டிக்கு பணம் விடுற பிச்சைக்காரன். அந்த மாதிரி நிறைய பிச்சைக்காரங்க இருக்காங்க. பிரிட்ஜுக்கு அடியில தான் அவங்களுடைய இடமே, பேங்கே அங்கதான் இருக்கிறாங்க.
அவனுக்கிட்ட போய் அவசரமான ஒரு காரியத்துக்கு போய் நம்ம பணம் கேட்டோம்னாக்கா நிச்சயமா அவன் கொடுப்பான். வட்டி இவ்வளவு, அதாவது தின வட்டிக்கு தான், மாச வட்டிக்கெல்லாம் கொடுக்கறது இல்ல, தின வட்டி, தினம் வட்டி கொடுத்துட்டே இருக்கணும். கொடுக்கல அப்படின்னா பிச்சைக்காரன் முன்னாடி வந்து 4 பேருக்கு என்னையா நீ பெரிய பண்ணா, பிச்சைக்காரன் நீ வந்து பணத்தை வாங்கிட்டு இப்படி பண்ணிருக்கிறியா கேட்டானா அவமானம் இல்லையா? பிச்சைக்காரன் போய் நீ பணம் வாங்கன்னு கேட்டாங்களே. ஆகவே தான் அந்த பிச்சைக்காரன் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி ஒழுங்கா வட்டியை கொடுத்துட்டே வந்துடுவாங்க. அப்படி வட்டிக்கு விடுற பிச்சைக்காரன் நிறைய பேர் இருக்கிறாங்க. மற்ற எந்த பிசினஸ்லயும் பிச்சையில ரொம்ப கலெக்ஷன். ஆகவே தன்னுடைய கரமானது மடங்கி இருக்கிற கரம் நீளக்கூடாது, தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதி சுகமாக கூடாது. ஆகவே தான் சிலர் என்ன செய்யறாங்க, இந்த வியாதி சுகமாகாம இருக்கணுன்றதுக்காகவே மருந்து சாப்பிடுறதுல. இப்ப புரியுதா ஆண்டவர் ஏன் கேட்டாருன்றது புரியுதா? சிலருக்கு அந்த மாதிரி சுகம் உண்டு. சிலருக்கு வந்து பாவத்தை நம்ம குறித்து சொல்றோம், எப்பா வேண்டாம் பாவத்தை விட்டுட்டு சொல்றோம். ஆனா அவங்க கேட்கறதுக்கு புரியவில்லை. நம்ம நல்ல ஆலோசனை சில கேட்கலாம், வேற யாராவது சொல்லியிருந்தா நான் இப்படி இருப்பேன் சொன்னதான் ஏற்றுக்கொண்டா தானே. நானே ரோட்ல வண்டி ஓட்டி போனேன்னாக்கா என் மனைவி சொல்லுவாங்க, என்னத்துக்கு ஒவ்வொருத்தங்கிட்டையும் டிராபிக் கான்ஸ்டபிள் மாதிரி போறப்போ அங்க போ, என்னத்துக்கு இப்படி ஓவர்டேக் பண்ற, இதெல்லாம் சொல்லிட்டே இருப்பேன். நான் சில வீட்டெல்லாம் வந்து பாருங்க நீங்க ரொம்ப ராங் சைட்ல போயிட்டு இருக்கிறீங்க, எனக்கு சொல்லவே கஷ்டம், ஏன்னா அவன் வீணா போய் அழிஞ்சிடுவானே, ஆக்சிடென்ட் ஆயிடுவேன்றதுக்காகவே நின்று சொல்லிட்டு போவேன். ஒரு தடவை நாங்க பைக்ல போயிட்டு இருக்கும் போது 4 கல்லூரி மாணவங்க, காலேஜ் டிகிரி கோர்ஸ் படிக்கிற பசங்க சைக்கிள்ல கையை போட்டுட்டு வரிசையா ரயில்வே கேட் மாதிரி போறாங்க, ரோடையே பிளாக் பண்ணிட்டு. அப்போ நான் பைக்கை வச்சு ஹார்ன் அடிச்சு பார்த்தேங்க மாறல. சரி வேற பக்கமா கொண்டு வந்து, தம்பி இப்படி போனீங்கன்னா உங்களுக்கு தான்ப்பா ஆபத்து, அதனால தயவுசெய்து இப்படி எல்லாம் ஒன்னா போகாதீங்க, தனித்தனியா போங்க, இல்லைன்னா உங்களுக்கு ஆபத்து. அவங்க சொன்னாங்க, நீங்க பாட்டு ரோட்ல போங்க, நான் எப்படி போனா உங்களுக்கு என்னன்னு, நீங்க பாட்டு உங்க வேலையை பார்த்துட்டு போங்கன்ட்டான். சரி அவங்க கிட்ட என்ன பேச்சு அப்படின்ட்டு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு அவங்க கடந்து கொஞ்சம் தூரம் போயிருப்பாங்க. திடீர்னு டபாலும் லாரிக்காரன் அதுக்குன்னே வரலாம் ஒருத்தன் வந்து ஒரு அடி அடிச்சான் பாருங்க. 3-4 சைக்கிள் தெரிச்சு போச்சு. பையன் ஒருத்தன் அந்தாண்ட கொடுக்குறான், இன்னாண்ட கொடுக்குறான். கஷ்டம் ஒரு பெரிய கூட்டமே கூட்டிடுச்சு. பைக் அவ்வளவு தூரத்துக்கு போய் இந்த சத்தத்தை கேட்டு திரும்பி பார்த்தா பின்னாடி அடிபட்டான்னு சொன்னோடனே பைக்கை திருப்பிட்டு வேகமா நான் ஓடி வரேன். இந்த 3 பசங்க ஒருத்தன் மேல ஒருத்தன் உழுந்து கிடக்கான ஒருத்தன் அந்த கிட்ட வந்து நான் கேட்டேன், நான் சொல்லுங்க தம்பி கேட்டியா கேட்டியா? அதுக்கு என்ன சொல்றான், யா நான் உனக்குயா கால் ஓடுறேன், உனக்கு என்னையா நீ எழுந்து போயா அப்படின்ட்டு உனக்கு கூட புத்தி வரல. நான் இவனுக்கு ஆலோசனை சொல்றேன், என்னையே பேசாம போன்னு சொல்றேன். சரி அவன் அதுதான் விரும்புறான்னு நம்ம என்ன செய்ய முடியும்? சில சமயத்தில் அப்படிதான் நல்லது சொல்லுங்க, நீங்க அந்த குடியை நிறுத்தினா வேணாங்க, அது நிறுத்தினா உங்க குடும்பத்துல சந்தோஷம், உங்க குடும்ப வயிற்றுக்கு நல்லது, உங்க லிவர் அது என்லார்ஜ் ஆகாது, வீணா வியாதிப்படுத்து, கடைசியா நீங்க அழுதுட்டு என்ன பிரயோஜனம்? வேண்டாம் நிறுத்துன்னா உங்க வேலையை பார்த்து நீங்க போங்க. போகிறத சொன்னா கூட கேட்கறது இல்லை. கேட்டா பாருங்க நீங்க கோயில் நடத்தான் உங்க வேலை, இதெல்லாம் ஏன் நீங்க கண்டுக்கிறீங்க, பேசாம போயிட்டு அறிஞருக்கு. அதுக்குதான் கர்த்தர் சொல்றாரு, உண்மையில உனக்கு மனம் திரும்பணும்னு உனக்கு ஆசை இருக்குதுன்னா நீயாகவே என்ன கூப்பிடு. ஏன்னா நான் வந்து செய்ய உனக்கு ஆசைதான், ஆனா நீ ஏற்றுக்கொள்ளுமே. நான் யாரையுமே நிர்பந்தப்படுத்துறதே கிடையாது. அதான் வெளிப்பட்ட விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுது, இதோ இருதயத்தின் வாசலை நான் தட்டிக் கொண்டிருக்கிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் நினைக்கிறேன் உள்ளே பிரவேசிப்பேன். ஏன் திறக்காம உள்ள போக முடியாதா? அவர் வானத்தை பூமி உண்டாக்கி கர்த்தர் அல்லவா? சீசன் எல்லாம் என்ன செஞ்சாங்க, இயேசு மரணம் அடைஞ்சதுக்கு அப்புறம் கல்லறையில வச்சதுக்கு அப்புறமேல இவங்க என்ன செஞ்சாங்க, பயந்துட்டு ஒரு வீட்டுக்குள்ள போய் கதவு ஜன்னல் எல்லாம் சாத்திட்டு ரோமருக்கு பயந்துட்டு அப்படியே இருக்கிறாங்க. இனி நம்முடைய தலைவன் போயாச்சு, இனி தலைவனோட இந்த சீசன் நாங்க தான் சொல்லிட்டு எல்லாரும் புடிச்சிட்டு போயிட்டாங்க, என்ன பண்றதுன்னு சொல்லி பயந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் இயேசு கிறிஸ்து அந்த மூடப்பட்ட அந்த அறைக்குள்ள, ஜன்னலும் கதவும் அடைக்கப்பட்ட அந்த வீட்டுக்குள்ள அவர் தேவனாய் உள்ளே இறங்குறார்.